பொதுவா நடராஜர் இடது காலை தூக்கி நின்றுதான் எல்லா இடங்களிலும் காட்சி தருவார். ஆனால் மதுரையில் மட்டும்தான் வலது காலை தூக்கி நின்று காட்சி தராரு. அது ஏன் உங்களுக்கு தெரியுமா? சிவபெருமானுக்கு பஞ்சபூத ஸ்தலங்கள் மாதிரி பஞ்ச சபை ஸ்தலங்களும் உள்ளது. அதில் வெள்ளியம்பல சபைதான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். சங்க கால பாண்டியர்களில் ராஜசேகர பாண்டியனின் ஆட்சி காலத்தில் அவர் ஆயக்கலைகள் 64 63 கற்று தேர்ந்தார். நடன கலையை மட்டும் அவர் கத்துக்கவே இல்லை. அது ஏன்னா சிவபெருமானுக்கே உரிய நடனக்கலையை அவர் பக்தனான நான் கத்துக்கிறது என் பக்திக்கு முறையில்லை என்று நடனக்கலையை மட்டும் அவர் கத்துக்கவே இல்லையாம். ஒரு சமயம் அவர் மற்றொரு மன்னனுடன் போட்டியிட வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதனால் நடனக்கலையை கற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. முதல் நாள் பயிற்சி எடுத்த மன்னனுக்கு காலில் கடும் வலி உண்டானது. அப்போதுதான் அவருக்கு ஒரு உண்மை புரிந்தது. இன்று ஒரு நாள் ஆடிய நமக்கே இப்படி வலிக்கிறதே, இங்கு எம்பெருமான் தொடர்ந்து ஒரே காலை மட்டும் ஊன்றியல்லவா ஆடிக்கொண்டிருக்கிறார், அவருக்கு எவ்வாறு வலி இருக்கும் என்று நினைத்தவர் நேராக நடராஜர் சன்னதிக்கு சென்றார். எம்பெருமானே, உன் கால் வலிக்குமே, காலை மாற்றி ஆடு என வேண்டியிருக்கிறார். எம்பெருமான் மன்னனை சோதிக்கும் விதமாக அவரை கண்டு கொள்ளாமல் இருந்திருக்கிறார். உடனே பாண்டிய மன்னன், பெருமானே, நீ கால் மாறி ஆடாவிட்டால் என் உயிரை துறப்பேன் என்று மிரட்டி மன்றாடினார். தன்னுடைய பக்தனுக்காக இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடிக்கொண்டிருந்தார் நடராஜ பெருமான். இதை பார்த்து மெய்சிலிர்த்து போனார் பாண்டிய மன்னர். இப்படியே மக்களுக்கு நீங்கள் காட்சி கொடுக்கணும்னு எம்பெருமான் கிட்ட பாண்டிய மன்னன் வேண்டி முறையிடுறாரு. இதனால் தான் இப்ப வரைக்கும் மீனாட்சி அம்மன் கோயில் வெள்ளியம்பல சபையில் நடராஜர் வலது காலை தூக்கி நின்று காட்சி தராரு. உலகத்திலே நீங்கள் எங்கேயும் இப்படி ஒரு காட்சியை பார்க்க முடியாது. இன்றைக்கும் சுந்தரேஸ்வரர் சன்னதி முன்பு உள்ள மகா மண்டபத்தில் கால் மாற்றி ஆடிய கோலத்தில் காட்சி தராரு. சிதம்பரத்தில் பொன்னம்பல சபையில் இவர் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார். திருநெல்வேலியில் தாமிர சபையில் முனி தாண்டவம் ஆடுகிறார். குற்றாலத்தில் சித்திர சபையில் திரிபுரா தாண்டவம் ஆடுகிறார். திருவேளங்காட்டில் ரத்தின சபையில் காளி தாண்டவம் ஆடுகிறார். மதுரை வெள்ளியம்பலத்தில் சத்யா தாண்டவம் ஆடுகிறார். இவர் ஆடுவதால் தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது.